Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டான ரொம்பவே சிம்பிளான ஒரு இயரிங் வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மேஜிக் ரிங்ல நம்ம 11 டபுள் crochet பண்ணனும். அதாவது டோட்டலா செயின் 3 ஓட சேர்த்து 12 டபுள் crochet. இனி வந்து நமக்கு ஃபெஸ்டிவ் சீசன் தான். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் நவராத்திரி தீபாவளி சீசனுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த இயரிங். ஸோ டோட்டலாக நம்ம 12 டபுள் crochet போட்டுக்கலாம். 12 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ இந்த சின்ன த்ரெட் இருக்குல்ல அதை பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு காட்டன் த்ரெட் ஆங்கர் த்ரெட் இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம ஆக்சசரிஸ்க்கு இந்த மாதிரி காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹூக் சைஸ் வந்து 2 mm யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட் கட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் த்ரெட் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு எப்பொழுதும் யூஸ்வலாக நம்ம இந்த ஸ்டிச்சில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் 2 டபுள் crochetக்கு இன்பிட்வீனில் ஒரு ஸ்பேஸ் தெரியுது பாருங்கள். அந்த ஸ்பேஸ்க்குள்ளார போய்ட்டு தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு புது கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி 3 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3. இப்போ அதே ஸ்பேஸில் எங்கே நம்ம த்ரெட் வந்து அட்டாச் பண்ணமோ அதே ஸ்பேஸில் என்ன பண்ணணும்னா 2 டபுள் crochet டுகெதர் ஸ்டிச். ஸோ yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் மட்டும் எடுக்கணும். ரிமைனிங் 2 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து அகெயின் yarn over பண்ணிட்டு அதே சேம் ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி த்ரெட் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லூப் அடுத்து 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்லேயும் இப்படி மொத்தமாக எடுத்துருங்க. ஸோ ஒரு டபுள் crochet டுகெதர் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டபுள் crochet 3 டுகெதர். ஸோ ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டுகெதர் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஆல்ரெடி நம்ம செயின் 3 போட்டோம். ஸோ அதுவும் வந்து ஒரு டபுள் crochet நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இருந்து டபுள் crochet 3 டுகெதர் பண்ணுறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதே போல் பண்ணுங்கள். இப்போ வந்து 4 லூப்ஸ் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். இந்த 4 லூப்ஸ்லையும் மொத்தமாக எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் எடுங்க. அகெயின் yarn over பண்ணி அதே ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 லூப் மட்டும் வெளியில் எடுங்க. அகெயின் yarn over பண்ணணும். ஸோ டோட்டலாக 3 டைம்ஸ் வந்து yarn over பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லூப் இருக்கும். 4 லூப்லேயும் மொத்தமாக எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஸோ இதே போல் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். டோட்டலாக நமக்கு 12 கிளஸ்டர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம்ல அந்த கிளஸ்டர் முடிச்சுட்டு கூட ஒரு செயின் போடணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின். அகெயின் நான் 3rd ரவுண்டுக்கும் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஒவ்வொரு கிளஸ்டர் இருக்குல்ல அந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் ஏதாவது ஒரு செயின் 1 ஸ்பேஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து நம்ம 3 செயின் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு சேம் ஸ்பேஸில் அந்த 3 செயின் போட்டோம்ல அதே ஸ்பேஸில் போயிட்டு 2 டபுள் crochet. 1 அதுலேயே இன்னொன்று. ஸோ டோட்டலாக 3 டபுள் crochet. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்லையும் இப்போ நம்ம 3 டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு 3 டபுள் crochet போடும்பொழுது செயின்ஸ் போட வேண்டாம். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 செட் வந்து பண்ணியிருக்கோம். 3 டபுள் crochet வந்து 2 செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து கார்னர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 3 டபுள் crochet போட்டுக்கோங்க. டபுள் crochet பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 செயின் போட்டுக்கணும். 2 செயின் போட்டுட்டு அகெயின் அதே ஸ்பேஸில் 3 டபுள் crochet. ஸோ நம்ம கிரானி ஸ்கொயரில் வந்து கார்னர் க்ரியேட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். 3 டபுள் 2 செயின் 3 டபுள் இது எல்லாமே ஒரே ஸ்பேஸில் பண்ணணும். ஸோ 2 செட்டு 3 டபுள் crochet பண்ணினதுக்கப்புறம் ஒரு கார்னர் க்ரியேட் பண்ணணும். இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு 2 செட்டு வந்து 3 டபுள் crochet பண்ணிக்கலாம். 1
2 3. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 3 டபுள். அடுத்த ஸ்பேஸில் கார்னர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 3 டபுள் 1 2 3. 3 டபுள் க்ரோஷே பண்ணினதுக்கப்புறம் 2 செயின். அடுத்து அதே ஸ்பேஸில் அகெயின் 3 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். 2 செட்டு வந்து 3 டபுள், அதுக்கப்புறம் ஒரு கார்னர். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டாச்சு. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. ஸோ நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம கார்னர் ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். அந்த 2 செயின் பண்ணினோம்ல, அதில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. 1 2. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ கார்னரில் மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். மற்ற எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு செயின் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருக்க த்ரெட்டு வந்து பேக் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் நம்ம 2 ரெடி பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம அந்த இயரிங்க்கு ஹேங்கிங் ஹூக் இருக்கும்ல, அது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு கலர்லேயும் ரெடி பண்ணியிருந்தேன், அதுதான் இது. இந்த மாதிரி நம்ம இயரிங் லூப் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.